guys, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடெக். நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Insta 360 1x. சோ இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆளுங்கறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ இந்த Insta 360 1x. சோ இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல நான் எடுத்த சில ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லெட்ஸ் கோ. நீங்க இப்ப பார்த்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா Insta 360 1x. ஸோ இந்த கேமரால ஒரு ஆளா ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதான். எதனால ஒரு ஆளுங்கிறத மென்ஷன் பண்றேன்னா, இந்த கேமரா ஹேண்டில் பண்றதுக்கு 2 பேர்லாம் தேவை கிடையாது. இன்னொரு ஆள் வந்து உங்க பின்னாடி கேமராலாம் பிடிக்கணும். ஜஸ்ட் நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணிடலாம். 1 பர்சனே இது நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த 360 டிகிரி கேமரா ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த 360 டிகிரி வீடியோனா என்ன, இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்போ நார்மல் கேமராஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லென்ஸ் எதை பார்க்குதோ அதை தான் வீடியோவா கேப்சர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என் கேமராவோட லென்ஸ் என்ன பார்த்துருக்கு, அதனால அந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரேமில் இருக்கேன். ஓகேவா, அந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறது, இந்த கேமராவுக்கு சைடில் இருக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த கேமராவால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. பட் 360 டிகிரி கேமரா அப்படி கிடையாது. ஸோ இப்போ இந்த கேமராவிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபிஷை லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராவில் இருக்க இந்த 2 லென்ஸும் தனித்தனியாக ஒரு 180 டிகிரி உள்ள வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை சாஃப்ட்வேர் மூலமாக ஸ்டிச் பண்ணி நமக்கு 360 டிகிரி வீடியோவை கொடுக்குது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இந்த 360 டிகிரி கேமரா எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளால சுற்றி இருக்க எல்லாத்தையுமே இது மூலமாக கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேமரா அன்பாக்சிங், இந்த பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கிளியராக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கேமரா வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், வீடியோஸ் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 மெகா பிக்சல் ஃபோட்டோஸை உங்களால் எடுக்க முடியும். நார்மலாக அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு எடிட்டிங்கில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆங்கிள் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் விஷயமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5.7K ரெசல்யூஷன் உள்ள வீடியோ உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும், 30 FPS வரைக்கும். 4K வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 50 FPSல ரெக்கார்ட் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 3K வீடியோஸை 100 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 5.7Kங்கிறது அதாவது ஃபுல்லாக அந்த 360 டிகிரியும் சேர்த்தி தான். இப்போ நீங்கள் அதில் எதையாவது குறிப்பிட்ட ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜூம் இன் கிராப் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரெசல்யூஷன் குறையும். எல்லாம் சேர்த்து தான் 5.7K அப்படிங்கிறத இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து 4K 50 ஃப்ரேம்ஸில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதை எடிட்டிங்கில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடிட் பண்ணிப்பேன். ஓகேங்க, இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த ஃபோட்டோஸில் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் எந்த ஸ்டிக்குமே இல்லாத மாதிரி தான் தெரியும்.
பட் அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை நான் காமிச்சிருப்பேன். நார்மலாக நம்ம கண்ணில் பார்க்கக்குள்ள தெரியும். பட் அந்த வீடியோவில் அந்த கேமராவில் அந்த ஸ்டிக் வந்து கேப்சர் ஆகாது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சாஃப்ட்வேர் மூலமாலாம் அவங்க ஒன்றும் பண்ணல. இது வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் தான். அது என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஒவ்வொரு கேமராவுக்குமே பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. இது வந்து நம்ம ஹியூமன் ஐ இருக்குல்ல, நம்மளோட மனித கண், அதுக்குமே பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்னா என்னன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணால் பார்க்க முடியாத இடம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த 2 கண் இருக்குல்ல, என்னோட லெஃப்ட் ஐயை நான் மறைச்சிக்கிறேன். மறைச்சிட்டு என்னோட ரைட் ஐயை என்னதான் லெஃப்ட் சைட் பார்த்தாலும் இந்த அளவுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. இது வந்து ரைட் ஐயோட பிளைண்ட் ஸ்பாட்டு. ரைட் ஐயை மறைச்சிட்டு லெஃப்ட் ஐனால ரைட் சைடு பார்த்தேன் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லெஃப்ட் ஐயோட பிளைண்ட் ஸ்பாட். இந்த மாதிரி 360 டிகிரி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. அது எங்கே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு கீழே கரெக்டாக. இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ நம்ம 2 மனித கண் வந்து நேராக இருக்கா, இதே மாதிரி 2 கண்ணை பேக் சைட்லேயும் வச்சுட்டா கிட்டத்தட்ட 360 மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓவராலாக ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த கண்ணுனால பின்னாடி இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், ஆனால் கழுத்தை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கரெக்டாக வந்து அந்த ஸ்டிக்கும் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 360 டிகிரி கேமராவோட பிளைண்ட் ஸ்பாட்டில் அந்த ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்மளால் அந்த ஸ்டிக்கை பார்க்க முடியல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீ தானே சொன்ன 360 டிகிரி கேமரானே, அப்போ எல்லாம் தானே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையான 360 டிகிரி கிடையாது. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அரௌண்ட் வந்து ஒரு 340 இல்லை 350 அந்த ஆங்கிளில் இருக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை 360 டிகிரியாக நமக்கு கொடுக்குது. அப்போ அது உண்மையான 360 இல்லை. பட் டெக்னிக்கலி இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த ஸ்டிக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அந்த ஷாட்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இதுதான் அந்த இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கோட ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கேமராவோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த பட்டனில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த செட்டிங்ஸ்லாம் என்ன இருக்குங்கிறத அந்த டிஸ்பிளேல உங்களால் பார்த்துக்க முடியும். இல்லைனா இன்னும் கன்வீனியன்ட்டாக உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டா 360 1xன்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் கேமராவை ஃபுல்லாகவே வந்து உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம் ஒய்ஃபை மூலமாக. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன வீடியோ செட்டிங்ஸ் இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கணுமா, வீடியோ எடுக்கணுமா, டைம் லேப்ஸ், ஹைப்பர் லேப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணலாம். இன்னொரு நல்ல விஷயம், நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை ப்ரிவியூ பார்க்க முடியும், லைவ் ப்ரிவியூ, அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கேமராவோட நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஏறுறதுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுது. ஏன்னா அந்த எல்இடி நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும் சார்ஜ் ஏறிடுச்சா என்னங்கிறது. மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெக்கார்டிங் டைம் எந்த அளவுக்கு வந்து இது ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4K 50 ஃப்ரேம்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்ததில் அரௌண்ட் வந்து ஒரு 50 நிமிஷம் 55 நிமிஷம். அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 60 நிமிஷம் கிளைம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வரல. பட் இந்த டைம்குள்ளேயே நம்மளால் நல்ல ஷாட்ஸ் எல்லாமே நம்மளால் எடுக்க முடியுது. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோ ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெபிலைசேஷன் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் தான். நீங்கள் எடிட்டிங்கில் தான் அதை பார்க்க முடியும். பட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேமராவோட நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த கேமராவை நார்மலாக அவங்களால தரையிலையோ வேறு இடத்துலையோ வைக்க முடியாது. அவங்க கொடுத்துருக்க அந்த பவுச்லேயே தான் போட்டு வைக்கணும். இல்லைனா அந்த லென்ஸ் உடஞ்சிரும், இல்லை ஸ்க்ராட்ச் விழுந்துரும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டமான ஒரு விஷயம்னு கூட சொல்லாங்க. ஏன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகி உடஞ்சிருச்சுன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதை நம்ம நோட்டீஸ் பண்ண யூஸ் பண்ணக்குள்ள. அதே மாதிரி இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வீடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனி ஃபைல் ஃபார்மேட்டில் தான் அந்த மெமரி கார்டில் சேவ் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா INS அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம நார்மலான விண்டோஸில் இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஆப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இவங்க விண்டோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டா ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் மேக் OS உள்ள iMac இல்லை மேக்புக் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே இது இருக்குது. நீங்கள் உங்களோட ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குமே அதுக்கான ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் இந்த ஃபைல் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அவுட்புட் எடுக்கக்குள்ள வீடியோவாக இருந்தால் MP4 எடுத்துக்கலாம், அது மட்டும் ஃபோட்டோவாக இருந்தால் JPEGல எடுத்துக்கலாம். 360 டிகிரி வீடியோவில் மிகப்பெரிய டாஸ்கே என்னன்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் தான். எதனால நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்கள் ரெக்கார்டிங் அப்போ பெருசாக கஷ்டப்படணும்னா இல்லை, ரெக்கார்டை கொடுத்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எடிட்டிங்கில் உட்காந்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ நார்மலாக எடிட் பண்ணுற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் கீ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு நம்ம எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் எடிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டரில், ஸோ அதுக்கான அந்த ஸ்டூடியோவில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வியூ வேணும், அதில் ஸ்டெபிலைசேஷன் இருக்கணுமா வேணாமா, எந்தெந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம், அது எல்லாத்தையுமே வந்து அந்த எடிட்டிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணியே எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி தான் நான் உட்காந்து எடிட் பண்ணேன். ஓகேவா? இதில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா இந்த கேமராவில் இல்லை, அந்த எடிட்டிங் ஆப்பில் இருக்குது. விண்டோஸ்க்கான அந்த இன்ஸ்டா ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணி நான் எடிட் பண்ணேங்க. இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, கீ ஃப்ரேம்ஸ் வச்சு தான் எடிட் பண்ணும். அந்த கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது. சம்டைம் வந்து நான் வைக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல கீ ஃப்ரேம் வைக்குது.
சரி இது என்ன பெரிய பிரச்சனை, கண்ட்ரோல் இசட் கொடுத்து அண்டு ஆகிடும்ல அப்படின்னு கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், அண்டு ஆப்ஷனே ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். எதனாலன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு ஃபைலில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக 99% வேலை முடிஞ்சிடும். அந்த கடைசி ஃபைனல் டச் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா க்ரீஃபேமும் மாறி போயிடும். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லை. ஏன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அண்டுவும் ஆகாது, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணோம். இதுக்கு நான் டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சது என்னன்னா, 99 ஒவ்வொரு வேலையும் பண்ணி முடிக்க சேவ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறுதோ டெலீட் ஆகுதோ ஃபைலை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த ஸ்டூடியோவை. அப்போ வந்து சேவான்னு கேட்கும், நோன்னு கொடுத்துருவேன். திருப்பி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எங்கே நான் விட்டு போய் கடைசியாக சேவ் கொடுத்தனோ அதுலேருந்து வேலை செய்வேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை கூடிய சீக்கிரத்தில் அவங்க அப்டேட்டில் அவங்க சரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது கேமராவோட பிரச்சனை இல்லை, அந்த சாஃப்ட்வேரோட பிரச்சனை தான். சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த 360 டிகிரி கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களால் டைம் லேப்ஸ் எடுக்க முடியும், ஹைப்பர் லேப்ஸ் எடுக்க முடியும். அந்த புல்லட் டைம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு பர்ஸ்பெக்டிவான வீடியோ. இது வந்து பழசெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேமராஸில் தான் இதை பண்ண முடியும். பட் இப்போ வந்து இதுலேயே பண்ண முடிஞ்சது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவில் இன்னும் சில விஷயம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறது. வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருக்கலாம் கோப்ரோ மாதிரி, பட் அவங்க கொடுக்கல. ஏன்னா ஆக்ஷன் கேமரானாலே வாட்டர் ப்ரூஃப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸ்னஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் இது ஆக்கணும்னா இதுக்குன்னு டைவிங் கேஸ்ன்னு ஒன்று விற்கிறாங்க. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $89 கிட்ட வருது. அந்த கேஸ் வாங்கி போட்டிங்கன்னா தான் தண்ணிக்குள்ளே இதை கொண்டு போக முடியும். பட் டிஃபால்ட்டாக அந்த கேமராவிலே கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து ஒரு யூனிக்கான பர்ஸ்பெக்டிவில் இந்த வேர்ல்டு காட்டலாங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ வரைக்கும் இருக்க 360 டிகிரி கேமராவில் இதுதான் ரொம்பவே அட்வான்ஸான 360 டிகிரி கேமரா அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Insta360 One X இந்த கேமரா பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேமராவோட பை லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சில செல்லில் 40,000க்கு விற்கிறாங்க, சில செல்லில் 50,000க்கு விற்கிறாங்க இந்தியாவில். பட் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ரேட்டு அதிகமாக போனாலும் அஃபிஷியல் செல்லர்கிட்ட வாங்குங்க. எதனால அப்படின்னா டூப்ளிகேட் செல்லர்கிட்ட இல்லை வேறு ஏதாவது ஒரு செல்லர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதை முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால 4 பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஐ லவ் திஸ் டிஷர்ட். லைக் இட்ஸ் கூல் ரைட்? நல்லா இருக்குது. பாய் 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 பாய். அமைதியாடுறா இங்கே